Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Rockerz 380 இதோட அன்பாக்சிங் அது அப்புறம் ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் நந்தா, நீங்க பார்த்துக்கிறது ஸ்பேஸ் டெக் தமிழ். எங்க சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுங்க, கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் BoAt சைட்லேருந்தே வாங்கியிருந்தேன். ஏன்னா எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. இது 2019 வந்த மாடல். சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. 20 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி இருக்கும். அதே மாதிரி HD ஆடியோ சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.2 அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது மேட் இன் சைனான்னு இருக்குது. பட் BoAt இந்தியன் பிராண்டாக ரேட்டு கம்மியாக ஆகிறதுக்காக அவங்க அது மாதிரி பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ பாக்ஸு சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லலாம். இப்போது நம்ம சீலை கட் பண்ணுவோம். சீலை கட் பண்ணியாச்சு. பாக்ஸ்குள்ளே நம்ம என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஸ்டார்டிங்லேயே ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே வேறு எதுவும் இல்லை. 3.5mm to 3.5mm ஜாக் போட்டு கொடுத்துருக்காங்க. கோல்டு பிளேட்டட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இல்லை கோல்டு பெயிண்டாக இல்லையான்னு போக போக தான் தெரியும். ஸோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கு ஹெட்ஃபோன் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லிடலாம். அதுக்கும் கீழே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாரண்டி இன்ஃபோ வருது. இது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி நமக்கு இருக்குது. ஓகே, ஹெட்ஃபோன்ஸு இனிஷியல் இம்ப்ரெஷனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குவாலிட்டி நல்லா ப்ரீமியமாகவே இருக்குது, பிளாஸ்டிக்காக இருந்தாலும். ஸோ குஷன்ஸும் பார்க்க நல்லா இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இது ஃபோல்டும் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ இனிஷியலாக பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். குஷன்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் கிளிக்கியாகவும் இருக்குது. நல்லா பேட்ரி இருக்கா இல்லையான்னு சொல்லி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு பேட்ரி இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ நீங்கள் அன்பாக்சிங்கை பார்த்து முடிச்சு வந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுல ஆரம்பிக்கலாம். இதோட பில்ட் குவாலிட்டி நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். பட் அப்படி இருந்தாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீப்பான ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. 1500 தான் இதோட ரேட்டு. பட் ஒரு நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் இருக்குது. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் த ஹெட்ஃபோன்ஸு. பட் அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு லார்ஜ் ஸ்டைல்னு சொல்லலாம். அதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து மாட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் காதும் உள்ளுக்குள்ளே போயிடும். ஒரு சீல் நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த சீல் கிடைக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கேட்க முடியும். ஏன்னா ஃபுல் காதும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்புக்குள்ளே போயிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் காதெல்லாம் வலிக்காது ரொம்ப நேரம் நீங்கள் கேட்குற பட்சத்தில். முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காது வலிக்காததுக்கு இந்த ஸ்பாஞ்சு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்க மாதிரி தான் தெரியுது. நமக்கு இங்கேயும் ஸ்பாஞ்சு இருக்குது. இந்த ஸ்பாஞ்சு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்ட் இது வரைக்கும் நம்மளால் பண்ணிக்கலாம். அதே முக்கியமான ஒரு விஷயம், இதை ஈஸியாக நம்மளால் பேக்குள்ளே போட்டு எடுத்துன்னு போக முடியும். சப்போஸ் இப்படி போட முடியாது, இதை அழகாக இது மாதிரி மடித்து வச்சுக்கலாம் இந்த ஹெட்ஃபோனில். அதுக்கும் நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இந்த ஹெட்ஃபோன்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி வரலாம். கனெக்டிவிட்டியா, போர்ட்ஸு அதெல்லாம் பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே தான் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் LED இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 கலரில் ஏரியும். சார்ஜ் ஆகும்போது ரெட் கலரில் ஏரியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ அது மாதிரி மாறி ஏரியும்னு சொல்லலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்க பட்டன் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன். அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டுக்கு நமக்கு ஸ்கிப் ஆகும். அதுக்கப்புறம் கீழே இருக்க பட்டன் இது பவர் பட்டன்னா, அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டனாகவும் நமக்கு இதாகவும் கால்ஸை இது யூஸ் பண்ணி நம்மளால் எடுத்துக்கவும் முடியும். லாஸ்ட் பட்டன் இதுதான் வால்யூம் கம்மி பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் சொல்லலாம். அதே சமயம் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளால் அடுத்து ப்ரீவியஸாக இருக்க பாட்டுக்கு நம்மளால் போய்க்க முடியும். அப்படியே நம்ம கீழே வந்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB டைப் C இல்லை மைக்ரோ USB போர்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸில் உங்களுக்கு பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் 3.5mm ஸ்விட்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்மளால் கேட்டுக்க முடியும். ஸோ எந்த விதமான பிளாக்கும் உங்களுக்கு இல்லை, கண்டினியூஸாக ஆடியோ என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. ஸோ அதுதான் அது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஒரு ஹெட்ஃபோன்ஸுக்கு முக்கியமான ஒரு விஷயமே நாய்ஸ் கேன்சலேஷன் தான். பட் இப்போ நீங்கள் எடுத்து மாட்டினோன்னே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எடிட்டிங்கில் காட்டுறேன். இப்போ எடுத்து மாட்டினோன்னே பார்த்தீங்கன்னா மற்றவங்க பேசுறது உங்களுக்கு 50% தான் கேட்கும், நீங்கள் பேசுறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% தான் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் நார்மலாகவே நமக்கு கிடைக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் பாட்டு ஆன் பண்ணி மேக்ஸ் வால்யூமில் வச்சுட்டிங்கன்னா இப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூமை நம்ம மேக்ஸில் வச்சுட்டு பாட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறதா இருக்கணும் மற்றவங்க பேசுறதா இருக்கணும் கேட்கவே கேட்காது. அந்த அளவுக்கு வால்யூம் நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நாய்ஸ் கேன்சலும் பக்காவாக இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ லீக்கேஜ் எதுவுமே இல்லை. ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது மற்றவங்களையும் கேட்கும். பட் அந்த ப்ராப்ளம் இந்த ஹெட்ஃபோன்ஸில் இல்லவே இல்லை. இப்போ முக்கியமான ஒரு விஷயம், மூணாவது ஒரு விஷயத்துக்கு வரலாம். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது? ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 40 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நமக்கு 40 mm இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு சொல்ல போனால் ஒரு தேட்டர் லைக் மினி தேட்டர் லைக் எஃபெக்ட் கிடைக்குன்னு சொல்லலாம். அந்த தேட்டர் லைக்குன்ற வேர்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா 40 mm டிரைவர்ஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம். பட் இந்த இடத்துல அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேஸை ஆப்டிமைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அடி சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. பேஸை கம்பேர் பண்ண வகையில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் ஸ்டைலில் நான் கேட்டதே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி எல்லாமே வந்தாச்சு. கனெக்டிவிட்டி உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. பவர் பட்டன் ஆன் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பேரிங் மோடுக்கு வந்துடும். பேரிங் மோடு வந்தோடனே உங்கள் ஃபோனில் இந்த டிவைஸ் பேரை காட்டினோடனே ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி. இப்போ ப்ளூடூத் 5.0 இதில் கொடுத்துருக்கறனால நமக்கு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. இதோட பேட்டரி பேக்கப் எவ்வளோ நாள் வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 நாள் வருது. நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 6 மணி நேரம் வரைக்கும் பேட்டரி வருது. சப்போஸ் நீங்கள் ஹெவி யூஸர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கேட்பீங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஓவராலாக 3 நாள் வரைக்கும் வரும். சார்ஜிங் ஸ்பீடு ஸோ ஸ்லோவாக தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் வரைக்கும் நமக்கு எடுத்துக்குது பேட்டரி 0 to 100 ஆகிறதுக்காக. ஸோ ரேஞ்ச் 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5.0 ஆடியோ டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுவும் 5.0. இந்த காம்பினேஷன் சேர்ந்து நமக்கு 10 மீட்டர் வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளால் பாட்டு கேட்டுக்க முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா அப்படியே ஒரு விட்டு கேட்குற அது மாதிரி தான் வரும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம் அவங்க கிளைம் பண்ணுறாங்க பேட்டரி. இது நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு கண்டிப்பாக 16 மணி நேரம் வரைக்கும் உங்களால் சார்ஜ் இந்த டிவைஸ்லேருந்து எதிர்பார்க்க முடியும். ஒரு நாள் முழுக்க நீங்கள் கேட்குறனா 16 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக உங்களால் கேட்க முடியும். மேக்ஸிமம் வால்யூமில் நான் சொல்கிறேன். இது நாள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வால்யூம் தான் கேட்டேன்னா ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேமிங்க்கு வரலாம். கேமிங்க்கு எப்படி இருக்குது இந்த ஹெட்ஃபோன்ஸ்? ஏன்னா இதில் டெடிகேட்டடாக பார்த்தீங்கன்னா கேமிங் மோடுன்னு சொல்லி கொடுக்கல. அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லேட்டன்சி இஷ்யூ. இப்போ பப்ஜி மாதிரி ஒரு சில ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுடுறது பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் 1 செகண்ட் கழிச்சு தான் கேட்கும். அப்படின்னா கேமிங்லாம் விளையாட முடியாது கரெக்டாக. பட் அது மாதிரி இஷ்யூஸ்லாம் இது எதுவுமே இல்லை, இன்ஸ்டண்ட்டாக கேட்குது. கேமிங்க்கு பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஹெட்ஃபோன்ஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் வர வகையில் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியும். பட் இது வந்து ஸ்மூத்தாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் ஈஸியாக வரல. போடம் பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. பட் டைட்டாக தான் இருக்கணும். பட் இது ரொம்ப டைட்டாக இருக்குன்னு சொல்லலாம், கஷ்டமாக இருக்குது. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜிங் நோட்டிஃபிகேஷன் எல்இடி இருக்குது. எஸ் இது சார்ஜிங் எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எரியும். இன்கேஸ் இது 100% ஆச்சுன்னா சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறணும். ப்ரீவியஸ் போட் ஹெட்செட்ஸ்லாம் மாறிச்சு, பட் இது மாறல. இப்போ 100% ஆகிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரிஞ்சிக்கினே தான் இருக்கும். 100% வால்யூம் ஆனாலும் அதே பிரச்சனை தான் வருது. ஒரு மேஜரான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. கேமிங் விளையாடும் போது வேணால் கரெக்டாக இருந்தது பேசுறதுக்கு. பட் இல்லாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நிறைய வால்யூம் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் வரலாம். இன்னும் கொஞ்சம் இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஓவராலாக இது 3 விஷயம் தான் நான் சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி கவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹெட்ஃபோன்ஸோட குவாலிட்டி. இன்கேஸ் ரேட்டிங் வரப்போனால் இதுக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸுக்கு 9.6 10க்கு கொடுப்பேன். அதே மாதிரி 8.5 ஆடியோ குவாலிட்டி கொடுப்பேன். ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். போட் ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்டு தான். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல தான் இருக்குது. நம்பர் 1 பொசிஷனுக்கு இது வரலை.
என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூஸ் இருக்குது இந்த BoAt ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக BoAt ஹெட்ஃபோன்ஸ் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வருஷம் முழுசாக யூஸ் பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 6 மாதம் இல்லை 3 மாதம் அப்புறம் ஒரு சைடு ஹெட்ஃபோன் கேட்கவே கேட்காது. எஸ் இதில் வாரண்ட்டி இருக்குது, வாரண்ட்டி இருந்தாலும் ஒரு வருஷம் வாரண்ட்டி தான் இருக்குது. பட் என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய BoAt ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே உழைச்சது இல்லை. ஒரு தடவை ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு வந்ததாக தான் இருக்குது. இது மாதிரி பிரச்சனை இருக்குது. குவாலிட்டி கண்ட்ரோல் இஷ்யூ அவங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணியே ஆகணும். ஓவரால் பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது, ஆடியோ குவாலிட்டி. பட் லைஃபு வர மாட்டேங்குது அந்த குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது. ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே உழைக்கணும், அப்போ தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரஸ்ட் பண்ணுவாங்க இந்த பிராண்டை. அது அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா வேறு இந்த பிராண்டை அச்சுக்க வேறு சான்ஸே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. பட் அதை வட்டிலும் அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது தேவைப்பட்டிருந்தால் இந்த ஹெட்செட்டை இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இது மூலிமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.